பாலக் ரவா அடை ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரவையை எடுத்து ஒரு டைம் வாஷ் பண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக வரும் பாருங்கள். இப்போ அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆனியன் க்ரீன் சில்லியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே பாலக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் பாலக்கீரைக்கு பதில் முருங்கைக்கீரை இல்லை எந்த கீரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ தோசை பேன் ரொம்ப ஹீட் ஆக தேவையில்ல, இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கினா நல்லாவே இருக்கும், இல்லை நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்க்க போகிறேன். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் திருப்பி போட்டு அந்த சைடும் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம் ஈவனாக. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் நம்மளுக்கு, இல்லைன்னா கருகிடும், சரியாக பாயில் ஆகாது. இப்போ 2 சைடும் ஈவனாக குக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம், ஏன்னா பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்ம கை வச்சு தட்டும்போது சுடும். அதனால் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இப்போ நான் எடுத்துருக்கிற ரவைக்கு ஒரு 6 ரொட்டி வரும். இந்த மாதிரி 2 சாப்பிட்டாலே பெரியவங்களுக்கே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் 1 சாப்பிட்டாலே சரியாக போகும். உங்களுக்கு ஹெல்த்தியானதும் டேஸ்டியாகவும் இருக்கும். கீரைலாம் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ராகி மாவில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் ரவையில் அதை விட சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் லஞ்சு கொடுத்தாலும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.